ஒருத்தர் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். சரி, பேசுகிறேன். ஐயா கவிராஜ், ஆமாம் ஐயா நான் ஒரு விவசாயிங்கய்யா. சரி, சோளம் விதைக்கிறோம். சோளம் விதை கடையில் வாங்குகிறோம். இந்த சோள விதைக்குள்ளே புழுவை வச்சு அனுப்புகிறாங்க ஐயா அமெரிக்கா விதைக்காரன். அவர் சொல்கிற செய்தியை பாருங்கள். சோள விதை இருக்குது, அந்த விதைக்குள்ளே புழுவோடு இருக்கான். அந்த விதையை போட்டோன்னே முளைச்சி தண்டு வரும்போதே உள்ள புழுவும் வருதான். அங்கே வரக்கூடிய தண்டை சாப்பிட்டு வரக்கூடிய சோளத்தை அது பூரா தின்னுட்டா அதுக்கு மருந்து அவன்ட்டு தான் வாங்கணும். அதை போட்டால் அது சாகுமானா போகும், திரும்ப வந்துடும். சோள மகசூல் நமக்கு அந்த செலவு பண்ண காசு கிடைக்குமானா கிடைக்கலங்க ஐயா. விதைக்குள்ளேயே புழுவை வச்சு அனுப்பிட்டானே ஐயா படுவாய்ப்பில். இதையெல்லாம் பேசியிருக்கேன். அப்படியா? எனக்கு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சொல்ல 199% குடும்ப நல வழக்குகள் தேங்கி கிடக்கு, புரிதல் இல்லாமல் பேசுங்கன்னு இருக்காங்க. ஓகே, மக்கள் உங்ககிட்ட இதெல்லாம் முன்வைங்கன்னு சொல்றாங்க. நிறைய தொடர்பு கொண்டு நான் தான் பேசுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேச சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த தமிழுக்கு கிடைத்த அங்கீகாரம். புரியுது. தமிழ் தாய், தமிழ் மக்கள், நம்ம தமிழ் இந்த உலகமெல்லாம் விலகி இருக்கிற தமிழர்கள், அவர்கள் எல்லாருக்கும் பெருமை தானே. புரியுது. அதாவதுண்ணே, இப்ப நீங்க சமீபங்கள்ல நடக்கிற சமூக நிகழ்வுகளையும் நீங்க பேசுறத சொல்றாங்க. அத சில பேர் பொது வெளிகள்ல குற்றச்சாட்டாவும் சொல்றாங்க. ஆமா, அது வழக்காடு மன்றத்துல இருக்கு, அது இன்னும் தீர்ப்புக்கு வரல, அதுக்குள்ளேயும் இவர் மேடையில வந்து இவர் பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது பேச வேண்டிய சூழல் இருக்கு. இந்த நாட்டில் இன்னைக்கு பொழுது விடிஞ்சா பொழுது விட்டா 12 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. நாள் காட்டின்னு ஒன்று வச்சிருக்கோம். நாள் காட்டி பார்க்கணும், என்ன தேதி, என்ன கிழமை, என்ன திதி வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம், வேணாதவங்க என்னென்னாவது பார்த்துக்கலாம். அதில் சரியான குறிப்புகள்லாம் கூட இருக்கு. சரி, செய்தி பார்க்குறோம், அதில் என்ன நடந்துச்சு, எங்கே என்ன யார் சொல்லுவா? அது சரி, நம்ம தானே சொல்லணும். நாடகம்னு என்ன? நாடு கூட்டல் அகம். அகம்னா உள்ளம். நாடு, நாட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்தை எல்லாம் வெளியில சொல்ல வேண்டியது நம்ம தானே சொல்லணும். புரியுது. அது நான் என்ன நடந்திருக்கு காலையில, நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட நாட்டில் இருக்க மனுஷனுக்கு இல்லை. அப்ப சொல்லணுமா வேண்டாமா? திருப்பூர் பகுதியில் 26 ஆடுகளை நாய் கடிச்சு கொண்டுருச்சு. சரி, இப்போ 2 மாதத்துக்கு முன்னால ஒரு மாடு உள்பட. ஓகே, அதை வளர்த்தவங்க துடிச்சு போனாங்க. இப்ப ரொம்ப வெறுப்பால் ஆட்டை கொண்டு விடுச்சு. இந்த நாயெல்லாம் கொண்டு விடணும் அப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த நேரத்துல பேசுறதானே. அதுக்கப்புறம் விட்டுட்டு தான் போயிடறான் நம்ம ஆளு. அது உளவியல் ரீதியாக அவங்களை மாற்றி வச்சாச்சு. புரியுது. இப்போ அதில் ஒரு 10 இளைஞர்கள் சேர்ந்து நாயை கொல்லணும்டா அப்படின்னு முடிவு பண்ணி விரட்டி ஒரு நாயை அடிக்கிறாங்க. அடிச்சு அந்த நாயை கொண்டு புதைக்கிறாங்க. புதைச்சது வரைக்கும் அந்த அலைபேசியில் அப்படியே காணொலியா பதிவு பண்ணியாச்சு. சரி, அதை பதிவனோட வைக்காம வலைதளத்துல ஏத்தியாச்சு. சரி, அவங்களே ஏத்துறாங்க அந்த பசங்களை. ஒருத்தர் அடிக்கிறாரு, 2 பேர் அடிக்கிறாரு, 2 பேரும் அதை எடுக்கிறாரு, அப்படி எடுத்து போட்டாச்சு. அப்போ வலைதளத்தில் போனால் நம்ம இந்தியாவில் ஹரியானான்னு ஒரு மாநிலம் இருக்கு. சரி, விலங்குகள் நல ஆர்வலர்கள் கூட்டமைப்பு. அங்கேயாவது அதை பார்த்துட்டு இங்கே வர்றேன் திருப்பூருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த நாயை அடிச்சு கொண்ட 2 பசங்களை உள்ள வச்சாச்சு. அப்போ யாருக்கு மரியாதை இருக்கு?